கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மாவத்தூர் பகுதியில் SRV என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. வகுப்பு முடிந்த நிலையில் மாணவர்கள் ஆனந்தூர் அருகே உள்ள ரெட்டிப்பட்டி வழியாக பள்ளி வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ரெட்டிப்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவை ஒட்டி கிராமத்தினர் எருதுவிடும் விழாவை காவல்துறையினர் அனுமதியின்றி நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த மோகன்தாஸ், தென்னரசு ஆகியோர் பட்டாசுகளை தூக்கி அவ்வழியே வந்த தனியார் பள்ளி வாகனத்தின் ஜன்னல் மீது வீசியுள்ளனர். இதில் வாகனத்தின் பக்கவாட்டு கண்ணாடிகள் உடைந்ததில் ஆனந்தூரைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த குழந்தைகளை மீட்ட பொதுமக்கள் ஆனந்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கல்லாவி காவல் ஆய்வாளர் ஜாஃபர் உசேன் பட்டாசுகளை வீசிய மோகன்தாஸ், தென்னரசு ஆகியோரை கைது செய்தார். பின்னர் போலீஸ் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு காயமடைந்த குழந்தைகளை பார்க்க ஆனந்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றார். மோகன்தாஸ், தென்னரசு ஆகியோரை காவல் ஆய்வாளர் கைது செய்ததை அறிந்த அவர்களது ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் ஆனந்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது ஆய்வாளர் ஜாஃபர் உசேன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதே மதுபோதையில் இருந்த ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த அருண் என்பவர் கல்லை எடுத்து ஆய்வாளர் ஜாஃபர் உசேன் தலை மீது வீசியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த ஆய்வாளருக்கு உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு தலையில் 3 தையல்கள் போடப்பட்டன. மேலும் கைது செய்யப்பட்ட இருவரை காவல்துறையினரிடமிருந்து தப்ப வைத்த சம்பவம் அரங்கேறியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் தப்பியோடிய 3 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் ஆனந்தூர் அடுத்த அம்மன் கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையால் தான் அடிக்கடி இதுபோன்ற சம்பவம் நடைபெறுவதாக பட்டாசு வீச்சில் காயமடைந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இச்சம்பவத்தில் 3 பேரை மட்டும் கைது செய்தது போதாது என்றும் இந்த குற்றச் செயலில் ஈடுபட்ட இன்னும் பலரை கைது செய்ய வேண்டும் என்றும் டாஸ்மாக்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தகவல் அறிந்து வந்த ADSP நமச்சிவாயம் உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்களை சமாதானம் செய்ய முயன்றனர். போலீசாரின் சமாதான முயற்சி தோல்வியில் முடிந்த நிலையில் நிகழ்விடத்திற்கு வந்த VCK மண்டல துணை செயலாளர் ஜிம் மோகன் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அரசு அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட கிராம மக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்நிலையில் பள்ளி வாகனத்திற்குள் பட்டாசு வெடித்தது மட்டுமின்றி காவல் ஆய்வாளரையும் தாக்கியதாக 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி தந்ததோடு அவர்களை ரோட்டில் புரட்டி எடுத்த காட்சிகளும் வெளியாகியுள்ளன.